சொல்லு சாமி. ஏம்பா அறிவாளியா? எல்லாரும் தான் அறிவாளி. அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னு கேளு. அறிவாளின்னா அஞ்ஞானியும் அறிவாளி தான், ஞானியும் அறிவாளி தான். அறிவு இல்லைன்னா நீ எங்கேருந்து இங்கே வர போகிற? இவ்வளோ தூரம் வண்டி ஏறி பெங்களூர்லேருந்து அறிவு இருந்ததால் தானே வரணும். ஏம்மா சக மனுஷன் அதான் அஞ்ஞானி ஞானின்னு கேளு. அறிவாளின்னு இல்லை, எல்லாரும் அறிவாளி தான். அறிவுன்ற ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு செயலே நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு எது தேவை எது தேவைன்னு நமக்கு தெரியாத போயிடும். அறிவு இருக்கிறதால தான் இது வேணும் இது வேணான்னு பங்குடுறோம். அதனால் எல்லாருக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லாத மனுஷனே ஒருத்தன் கிடையாது. அவனு செயலுக்கு ஏற்ற அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவன் செயல் புரிகிறான், அவ்வளோதான். ஆனால் அறிவாளிக்கும் ஞானிக்கும் என்ன அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னு கேளு. அறிவாளினா ஞானியும் அறிவாளி தான், நம்மளும் அறிவாளி தான். இப்போ இங்கே என்னத்தை கட்டிக்கிட்டுங்கிறேன், அப்போ நான் கூட அறிவாளி தான். நீ என்ன கேட்டுங்கிற, நீயும் அறிவாளி தான். யார் அறிவாளி இல்லை? அறிவு இல்லைன்னா இங்கேயே வரப்போகிறோம்.